ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா காஞ்சி வந்ததும் இதில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தாராளமாகவே சேர்த்துக்கலாம். இதில் 2 ஏலக்காய் உடச்சி சேர்த்துக்கோங்க, 3 கிராம்பு, 3 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 3 வெங்காயம் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரோஸ்ட்டுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு சேர வதக்கி விட்டுட்டு தக்காளி தாராளமாக ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பார்த்திங்கன்னா சாட்டே பண்ணுங்கள். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ சிக்கன் 1/2 கிலோ நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுருக்கோம். அதை இது கூடவே சேர்த்து நல்லா பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ்அப் ஆகட்டும். இப்போது இதில் ஒரு 3 பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதங்க விட்டுறலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு நம்ம காரத்துக்கு மிளகாத்தூள் போடலை, பச்சை மிளகா தான். உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா உங்களுக்கு மிக்ஸ்அப் ஆகி வரட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழைகளை ஃபைனல் ஸ்டேஜில் தண்ணிலாம் இறுகி வந்தவொடனே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் ரைஸ் கூட எல்லாத்து கூட சப்பாத்தி கூட பூரி கூடலாம் கூட சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும்.